This video is sponsored by School of Business Organization. 2018 இயங்கிட்டு இருக்கிற பார்ட் டைம் கம்பெனி திருவண்ணாமலையில் இருக்குது. இதில் டெய்லி நீங்கள் 10 நிமிஷம் ஒர்க் பண்ணால் போகிறோம். நீங்கள் 300 ரூபாயிலேருந்து 500 ரூபா முடியும் சம்பாதிக்கலாம். அதுக்கு இந்த வாட்ஸ்அப் நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம், அதுலேயும் பார்த்து இந்த நம்பரில் வேணால் கான்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ. இந்த ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பேசிக் இன்டர்நெட் நாலேஜ் இருக்கணும். தேங்க்யூ. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, உங்களோட ரன்னிங் எபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை மாற்றிடுறதுக்கும் ஒரு அருமையான கேம். இதில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்னங்கிறது சொல்லிடுறேன். இந்த ரவுண்டுக்கு வெளியே எல்லோரும் நிற்கணும் வரிசையாக. இப்போ ஒருத்தர் ஃபஸ்ட்டு ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, சரிங்களா? அவங்க யாரை டச் பண்ணுறாங்களோ அவங்க ஆப்போசிட்டில் ஓடணும், சரிங்களா? இவங்க ரைட் ஹேண்ட் சைடில் ஓடனா அவங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஓடி போய் அந்த இடத்துல யார் ஃபஸ்ட் நிற்கிறாங்களோ அது அவங்களுக்கு இடம், சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி விளையாடுறோம் அப்படிங்கிறத பாருங்கள். இந்த பொண்ணு ஃபஸ்ட் ஸ்டார்ட் அந்த பொண்ணை டச் பண்ணிடுச்சு. 2 பேர் ஆப்போசிட் டைரக்ஷனில் ஓடுறாங்க. யார் ஃபஸ்ட் நிற்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த இடம், சரிங்களா? இப்போ பாருங்கள், இது உங்களோட திறமைக்குண்டான இடம், சரிங்களா? மறக்காமல் ஸ்பீடாக ஓடி போய் தான் நிற்கணும். நின்னாதான் ஜெயிச்சதுக்கான அர்த்தம், சரிங்களா? இல்லை அப்படின்னா மறுபடியும் நீங்களே அதை சுற்றிக்கிட்டே இருக்கணும் வெளியே, சரிங்களா? உங்கள் ரன்னிங் எபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும், சரிங்களா? அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் இது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். பாருங்கள், சீக்கிரம் யார் அந்த இடத்துல நிற்கிறாங்கன்னு பார்ப்போம். இந்த பொண்ணு ஓடவே இல்லை, மறுபடியும் அந்த பொண்ணே தான் ஓடுது, சரிங்களா? இது மாதிரி தான் சூப்பரான கேம். இது விளையாண்டு பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் சின்ன வயசில் விளையாண்டுருப்பீங்க, சரிங்களா? உங்கள் ஸ்கூல்லையெல்லாம் இதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். நீங்களும் இந்த விளையாண்டு பார்த்துட்டு எப்படி இருந்தது கமெண்டில் சொல்லுங்கள், சரிங்களா? ஆகா, இவன் ரெண்டாம் ஓடி பையன் ரெண்டாம் ஓடுறான், அப்படி மறுபடியும் அதே பொண்ணு பையன் ஆடி அப்படியே நின்று அப்படியே தெரியல, பார்ப்போம். சூப்பரான கேம். நீங்கள் விளையாண்டு பாட்டு சொல்லுங்கள் எப்படி இருந்தது, சரிங்களா? பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இதெல்லாம் யாரெல்லாம் இந்த கேம் விளையாண்டுக்கிறீங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல், சரிங்களா? யாரெல்லாம் உங்களுக்கு வீக்குன்னா அவையில் டச் பண்ணிடலாம், அப்போ நம்ம ஜெயிச்சுட்டு ஓடிடலாம். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஃபுல்லாக பாருங்கள், இன்னும் ஜாலியாக இருக்கும்.